16 வயது நிலை படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான பாரதி ராஜா செட்டுக்குள்ள இருந்த தமிழ் சினிமாவை அவுட்டோருக்கு கொண்டு வந்தாரு. அவரோட திரைப்படங்கள் வந்த பிறகுதான் கிராமங்கள்ல இருந்து பல பேர் சென்னைக்கு திரைப்பட கனவோடு வந்தாங்க. அதே போல அவர்கிட்ட உதவி இயக்குனரா இருந்த பாக்கியராஜ், மணிவண்ணன், மனோபாலா போன்ற எல்லாரும் இந்திய அளவுல பிரபலமான இயக்குனர்களாகவும் நடிகர்களாகவும் இருந்தாங்க. இவரோட ஒவ்வொரு திரைப்படமும் மேல்தட்டு மனிதர்களின் கண்களிலிருந்து மறைந்து போன கிராமத்து மனிதர்களின் குணாதிசயங்களை தான் காட்சிப்படுத்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைனா ஜகத்தினை அழிப்போம்னு பாரதியார் சொன்னாரு. அதே போல ஒரு கிராமத்தானுக்கு கலை செல்லவில்லை என்றால் கலையே அழித்திடுவோம் அப்படிங்கிற ஆணவத்தோட சினிமாக்குள்ள வந்தவர் தான் பாரதி ராஜா. அவரோட படமா இருந்தாலும் சரி, சீரியலா இருந்தாலும் சரி, அதை தான் உணர்த்துச்சு. பாரதி ராஜா 100க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி பல நடிகர் நடிகைகளை அறிமுகமும் படுத்திருக்காரு. ஆனா அவர் கடைசியா 2020 மீண்டும் ஒரு மரியாதைன்னு ஒரு படத்தை இயக்குனாரு. அதுக்கப்புறம் அவர் திரைப்படங்கள் இது வரைக்கும் இயக்கவே இல்ல. இப்போ பல படங்கள்ல தாத்தா வேடங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிகை ராதா, அம்பிகா, ராதிகா, ரேவதி, பிரியாமணி இவங்க எல்லாருமே பாரதி ராஜாவோட அறிமுகங்கள் தான்.